வணக்கம். லதா கார்த்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரவேற்பது உங்கள் லதா. வாங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறேங்க. என்ன வீடியோன்னு தானே கேட்குறீங்க எல்லாருமே. என்னென்னா, மாஸ்டர் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டாராம்மா, அது என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாரு. வண்டியில் வச்ச அப்படிங்கிறாரு. வாங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். என்ன பொருள் அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன். அவர் கேட்டு வாங்க வரா என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க மாஸ்டர். மதியம் வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க மாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கு. நானெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் மாஸ்டர். நல்லா ஜம்முன்னு ஷார்ட் போட்டு ஜம்முன்னு ஷார்ட் போட்டு ஜம்முன்னு நீட்டாக குளிச்சுட்டு அழகாக கடைக்கு வந்து வேலைக்கு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். சரியா? இன்னைக்கு நாள் எந்த பிரச்சனையும் பண்ணாத, ஜம்முன்னு இல்லை என்னும் பிரச்சனை ஒன்றும் பண்ணாத. கடையில் இங்கே பாருங்க, பிரச்சனை ஒன்றும் பண்ணாத, ஜம்முன்னு வேலை பார்த்து கொடுத்துருங்க. சரியா? வேற என்ன பண்ண? பொருளை வாங்கி வண்டி பெட்டியில வச்சீங்களா? என்ன மாஸ்டர், வண்டியோட எடுத்து நானா? நான் என் வண்டி நான் எடுத்துட்டு போகாத வேற யார் மாஸ்டர் எடுத்துட்டு போவா? வண்டி பொட்டிக்குள்ள நீங்க வண்டியில பொருள் வச்சேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? சரி, பொருள் என்ன பொருள் அதை சொல்லுங்க என்கிட்ட. நீங்க முதல்ல என்ன வாங்குனீங்க? இல்ல உங்க பொருளா? அது என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. நீங்க முக்கியமான பொருளா என்ன சொல்றீங்க மாஸ்டர்? இப்போ முக்கியமான பொருளுங்கிறீங்க. யாராவது வண்டியில உள்ள லாக்கும் கிடையாது. என் வண்டிக்கு சீட் லாக்கே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்? என் வண்டியில சீட் லாக்கே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அது வண்டியில சீட்டு லாக்கு கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு என் வண்டியில சீட் லாக்கெல்லாம் இல்லை. சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என் வண்டியில கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்க? பாதுகாப்புக்கு யாராவது வண்டியில கொண்டு வந்து வைப்பாங்களா மாஸ்டர்? மாஸ்டர், என்ன பொருள் தெரிஞ்சாதான் நான் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றேக்கு. என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஏங்க, எனக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்குதா உலகத்துல? எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால அதை சொல்ல முடியும். என்னன்னு தெரியாத நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது? அதை சொல்லுங்க. யார் வருவாங்க? ஐயோ, நீயே வண்டி ஏன் வண்டிக்குள்ள வச்சேன்னு சொல்ற. என்ன பொருள்னு கேட்டா சொல்ல மாயிர. நானே உன் பிரச்சனையை தீர்க்க முடியாது. உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வேற யார் வருவா? சரி, நான் எடுத்துட்டு பண்ண சொல்றீங்களா? நான் எடுத்துருக்க மாட்டேன் தானே. அப்புறம் என்கிட்ட எப்படி கேட்பீங்க? என்ன பொருள் என்கிட்ட சொல்லலைங்க. நான் எடுத்திருப்பேன்னு சொல்லலை. நீங்க இப்ப நீ எடுக்கலன்னு உன் வாயில வந்துச்சு. என்ன டவுட்டு? பெண்கள் புரட்சி ஆண்கள் பண்றதை நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறாங்கல்ல. பெண்கள் புரட்சி ஆண்கள் பண்றதே நாங்க பண்றாங்க. நீ என்ன வச்சிருக்கிற அப்படிங்கறதையே முதல்ல என்கிட்ட சொல்லல. ஆண்களுக்கு நிகரான பெண்கள் அப்படிங்கிற ஏன் பெண்களை எல்லாம் இழுத்துடுற இதுல? நீ என்ன வச்சான்னு முதல்ல சொல்லியா என்கிட்ட. நீ என்கிட்ட சொல்லியா முதல்ல என்ன வச்ச உங்ககிட்ட. அப்புறம் என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா நான் எப்படி எடுத்திருப்பேன்? உனக்கு தெரியாத பொருளை மேக்சிமம் எங்களுக்கு தெரியாத பொருளே இல்லை. எல்லாமே எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன போச்சா அப்படின்னு கேட்டா என்ன வச்சியோ வைக்கலையோ அதுவே எனக்கு தெரியல. போச்சா வச்சேங்கிற போச்சுங்கிற ஒன்றும் புரியலையே. எனக்கு தெரியும். என்ன ஏன் நம்புறீங்க? நானே பார்க்கலங்கிற. ஏமா சார், இவ திரும்ப இப்படி எல்லாம் பண்ணா என்ன நினைப்பாங்க எல்லாருமே? எதுவுமே நானும் வண்டி பெட்டிக்குள்ள வச்சேன். என்ன வச்சீங்க?
வச்சு வச்சேன். என்னத்த வச்சீங்க? அதை சொல்ல முடியாததால நான் வக்கீல் இருக்கிறேன். அது ஏன் சொல்ல முடியல உன்னால? அதை சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா விடு. இதுக்கு நீ எனக்கு உனக்கு பேச்சு இல்லை சரியா? இதை பற்றி என்கிட்ட கேட்க முடியாது. கேட்டால் மட்டும் சொல்லு சரியா? உன்னால் என்கிட்ட சொல்ல முடியும்னா பேசு, இல்லைன்னா பரவாயில்ல, வேண்டாம். பொருள் காணாம போச்சா? நீ என்னன்னு என்கிட்ட சொல்ல, பொருளுக்காடான்னு யாருக்கிட்ட போய் கேள்வியோ அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க. என்கிட்ட இனிமேல் கேட்காத. இன்னைக்கு பொழுதுக்கு நீ இந்த நாயம் பேசவே கூடாது என்கிட்ட சரியா? இப்போ தான் சொல்கிறேன், இன்னைக்கு பொழுதுக்கு இந்த பொருளை காணாங்கிற பேச்சு கடைக்குள்ளே இருக்கவே கூடாது, எக்காரத்தை கொண்டு சரியா? சரியா? போச்சா? என்ன போச்சுன்னு தெரியல, ஆனால் சொல்லலை. இன்னைக்கு பொழுதுக்கு என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாரோ தெரியல. பொருளை காணான்னு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நைட்டு வச்சா பார்த்தீங்களா? ஏன்னா வண்டிக்குள்ளே இவர் வச்சுருந்தாரா, இவருக்கு என்ன வச்சாருன்னு தெரியும். புரியுதா? இவர் என்ன பொருள்னு நம்மக்கிட்ட சொன்னாதானே நம்ம கேட்க முடியும். வண்டியில் ஒன்றும் இல்லையே. ஆனால் நான் நைட்டு வீட்டுக்கு போனேன், நான் பார்க்கல. புரியுதா? இவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னையா பொருள் வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம்ல? சொல்லாம யாரும் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் ஒரு பொருள் வைக்காதே நம்மக்கிட்ட வந்து காலையில் வந்து என்கிட்ட வம்பிழுக்கிறக்காக, இன்னைக்கு முழு டே என்கிட்ட வம்பிழுக்கிறக்காக காலையிலே பிளான் போட்டு வச்சுட்டாரு. உன்னையை மட்டும் காப்பாற்றுறது. உன்னை எப்படி காப்பாற்றுவார்? நீ பொருளே வைக்கல, பொருள் வைக்காதப்பவே வந்து வச்சுட்டேங்கிறாரு. காப்பாற்றுவாரா கடவுளே? யாரை வேணா கேட்கலாமா? நீ என்ன பொருள் வச்சு நான் ஆத்தா கிட்ட கூட சொல்லு, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆத்தா ஆத்தா நான் கேட்கறக்கு பஸ் சொல்லு. ஆத்தா இந்த மாசியா வண்டியில் என்னமோ வச்சேன்னு சொல்கிறாரு, நான் பார்க்கல. என்ன பொருள்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அப்போ என்ன எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாரு. நான் எப்படிம்மா எடுத்திருப்பேன்? வண்டிக்குள்ள என்ன வச்சீங்கன்னு தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். என்ன வச்சான்னு சொல்லுங்க. சும்மா இப்படி எடுக்க முடியும்? என்ன வச்சீங்கன்னு சொல்லுங்க. என்ன வச்சீங்கன்னு சொல்லுங்க. பணம் வச்சீங்களா? என்ன பொருள் வச்சீங்க? செல்போனா? என்ன வச்சீங்கன்னு அக்யூரேட்டா சொல்லுங்க. இங்க பாருங்க, எடுக்கிற பொருளா இருந்தாலும் மட்டும்தான் எடுப்போம். இப்போ என்னையுமா ஆத்தாலும் நாங்கள் வந்து இங்கே தான் நிற்கிறோம் சரியா? நாங்கள் 2 பேர் உங்கள் பொருளை எடுக்கலை, ஆத்தாவும் இங்கே தான் இருக்குது. ஏத்தா நான் வரும்போது எதாவது கொண்டு வந்தேனா? நான் எடுத்துருப்பேனா? எடுத்துகிட்டு போய் சொல்கிறாளா நான்? அவர் வந்து கேட்டு வாங்கிக்க சொல்லாத்தா. என்ன பொருள் என்கிட்ட கேட்க சொல்லு. என்னன்னு முழுசா சொன்னீங்கன்னா தந்துடுறோம். அப்புறம் வந்து பொழுது அத்தா நீ தான் சாட்சி. இங்கே பாருங்க, பொழுதுக்கு வந்து எங்க கூட சண்டை கட்டக்கூடாது சரியா? சொல்லிடுங்க. இந்த நாயத்தை இப்போ விட்டுறோன்னு இனி பேசவே கூடாது. கேட்டுச்சாமா சார்? கேட்டுச்சா? சொல். அப்படி நான் எப்படி மாஸ்டர் நான் எடுத்தாதானே எடுத்தேன்னு ஒத்துக்குவேன். எடுத்தேன்னு சொல்ல முடியும், எடுக்காம எப்படி எடுத்தேன்னு சொல்ல முடியும்? என்ன பொருள்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாங்களாவது வாங்கி தர்றோம். என்ன மிட்டாய் வச்சீங்களா? சரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா தந்துடுறோம். என்னன்னு சொன்னா தந்துடுறோம் சரியா? எப்ப ஒத்துக்கங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் போன் தொலைஞ்சு போச்சுன்னு என்ன சொன்னீங்க? 2 நாளைக்கு முன்னாடி இதைத்தான் சொன்னாருண்ணா. போன் தொலைஞ்சு போச்சு, அவன் பொருளை அவனை வந்தா பத்திரமா வச்சுக்கோடு, யாரையும் குறை சொல்லக்கூடாது, குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு மாஸ்டர் என்ன சொல்லுவார்? சரி ஓகே, பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் இன்னைக்கு வேற என்னெல்லாம் நம்மளை பண்ணுறாரு அப்படின்னு. ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினச்சிடறேன். இதோட முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்குவீங்க தானே? என்கிட்ட கேட்க மாட்டேங்க தானே? கண்டிப்பா அழுதே எனக்கு 4. நீ என்னன்னு சொல்லிட்டாலு என்னோட கேட்கக்கூடாது. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நமக்குள்ள சண்டை கிடையாது இந்த விஷயத்தினால சரியா? நீ தாராளமாக அழுங்க, ஆனால் நான் எடுக்கல. இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என் கூட சண்டை ஓடக்கூடாது. சண்டை ஓட்டால் நேராக முதலாளி ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுருவேன் சரியா? அம்மா கேட்டுக்கிட்டீங்களா? நான் சண்டை மட்டும் போட்டாருன்னா நேராக முதலாளி ஃபோன் பண்ணி சொல்லிடுமா? சரி ஓகே. மாஸ்டருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. நம்ம இதோட
நம்ம வீடியோவை எண்டு பண்ணிக்கலாங்க. சண்டை போடக்கூடாது மாஸ்டர். ஐயோ போச்சே 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 என் பொண்ணு போச்சே ஏமாத்துறாங்களே ஏமாத்துறாங்களா? பாம்பு கிட்ட தவுக்கல போவோம். ஆனா தவுக்கல போய் பாம்பை வாயை திறந்து அது வாயிலே போய் பத்திக்கிச்சுன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது மாஸ்டர், என்னை கேட்கக்கூடாது. இதுக்கு மேலேயே சண்டை கண்டை போட்டிங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான். மாஸ்டர், காலையிலேருந்து நீங்கள் கெஞ்சினதை பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி பாவ காலையிலேருந்து கெஞ்சினீங்க சரியா? சரி வெஜ்ஜுக்கு நீங்கள் இவ்வளவு நேரம் கெஞ்சினதில் என் மனசு இறங்கி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வண்டிக்குள்ள இருந்த பொருளை பத்திரமா கொண்டு வந்துட்டேன். தாங்க கிடைச்சிருச்சு தானே? சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி பத்திரமா எல்லா பொருளையும் இல்ல நீ எப்படி பத்திரமா உங்களுக்கு கொடுக்கறனோ அதே மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் என் பொருளை நீங்களும் பத்திரமா கொடுத்துருவோன்னு. தெரியாத வைக்கிறது ஜெகஜந்தா சரியா? அதுக்காக வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாம் பேசக்கூடாது சரியா? தேங்க்யூ. நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பார்க்குறீங்களா? லைக் போடுங்க. இது காமெடிக்கு பண்ண வீடியோ தாங்க. மாஸ்டருக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிடாதீங்க சரியா?